அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வளர்ச்சி மன்றம் சிட்னி பெருமையுடன் வழங்கும் குரலின் குரல் நிகழ்வில் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குரலின் குரல் நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக நம் மத்தியில் முனைவர் திருமதி சே. ராஜேஸ்வரி அவர்கள் இந்தியாவில் இருந்து இணைந்திருக்கின்றார். தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் போற்றுனர் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என்று இந்த குரலின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதேபோல தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் குரலின் குரல் இன்றைய நிகழ்ச்சியினை அலங்கரிக்க இருப்பவர் முனைவர் திருமதி சே. ராஜேஸ்வரி மதுரையின் மாண்பு எனும் தலைப்பில் ஒரு பேச்சினை வழங்க இருக்கின்றார். அவரையும் தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினை தன் அழகான குரல் வளத்தினால் தொகுத்து வழங்க இருப்பவர் டாக்டர் கிருபா செல்வராஜ் அவர்கள். அவர்களையும் தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இன்றைய பேச்சாளரை அறிமுகம் செய்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முனைவர் சே. ராஜேஸ்வரி அம்மா அவர்களை வரவேற்று அவர்களை குறித்ததான தொகுப்பை நான் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பெரிய பெருமைக்குரிய அம்மா அவர்களுக்கு ஒரு சிறு தொகுப்பு. முனைவர் சே. ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் 6 ஆண்டுகளில் எழுதியும் மொழிபெயர்த்தும் வெளியிட்ட நூல்களின் எண்ணிக்கை 100 ஆகும். அவை மொழிபெயர்ப்பு, சமூக பண்பாட்டு ஆய்வு நூல்கள், கவிதை திறனாய்வு நூல்கள், எம்ஜிஆர் திரைப்பட ஆராய்ச்சி நூல்கள் என்று பல தரப்பட்டவையாகும். தமிழங்கு மற்றும் பல பன்மொழி மின்னிதழ்களின் ஆசிரியர், எம்ஜிஆர் மற்றும் கடவுளர் குறித்து பல காணொளிகளை வெளியிட்டுள்ளார். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், மொழியியலாளர், எழுத்தாளர், எம்ஜிஆர் திரைப்பட ஆய்வாளர், கல்லூரி பேராசிரியர், சமூக பண்பாட்டு ஆய்வாளர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பியலில் துறையில் முனைவு பட்டம் பெற்றவர். அம்மா, நீங்கள் பட்ட விருதுகள் பல, மொழிக்கான ஆய்வுகள் பல செய்துள்ளீர்கள். உங்கள் பணியை நாங்கள் பாராட்டுகிறோம். இப்போது உங்கள் பேச்சை நீங்கள் தொடரலாம். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான தலைப்பில் என்னை பேச அழைத்த டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரையின் மாண்பு. மதுரை உலகத்தின் மிக பழைய தலைநகரமாகும். அது ஒரு சாதாரண நகரம் அல்ல, வெறும் பண்பாட்டு நகரம் என்று, கோயில் நகரம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. அது ஒரு ஆரம்ப காலத்திலிருந்தே தலைநகரமாகவே இருந்து வந்திருக்கின்றது. பண்டையோர் என்றால் பழையவர்கள் என்று பொருள். அந்த பண்டையோர் என்பதுதான் பாண்டியர் என்று பிற்காலத்தில் வழங்கி வந்தது. பழைய உலகின் மிக பழைய அரசாங்கமான அரச நடத்திய பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்து வந்திருக்கிறது. இதனுடைய ஆயுள் காலத்தை 6000 ஆண்டுகள் வரை கொண்டு செல்பவர்களும் உண்டு. ஏனென்றால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் புத்த சமயம் தொடங்கிய போது இங்கு சங்கம் என்ற பெயரில் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அழைக்கப்பட்டது. அதற்கு முன்பே மாங்குடி மருதன் தலைவனாக இருந்து புலவர் கூட்டுண்ணும் தமிழ் மதுரை, புலவர்கள் கூடி தமிழை ஆராய்ந்திருக்கின்றனர். எனவே இதனுடைய காலம் கிமு 5-6ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை செல்கின்றது. ஏனென்றால் 3ஆம் தமிழ்ச்சங்கத்துக்கு முன்பு ஒரு கடல்கோள், அதற்கு முன்பு ஒரு கடல்கோள். அந்த கடல்கோளின் வரலாறு ஆப்ரஹாமிய சமயங்களில் நோவாவின் கதையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளிலும் கடல்கோள் பற்றிய பதிவுகள் புராண
வரலாறாக இருந்து வருகின்றன. அதுபோல 2 கடல்கோளை பார்த்த நகரம் மதுரை. இதனை விளவு மலி மூதூர் என்றும் மல்லல் மூதூர் என்றும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. விழாக்கள் மலிந்த மூதூர், இது ஒரு தனிச்சிறப்பு அம்சம். மல்லல் மூதூர், மல் என்றால் மல்யுத்தம் என்று சொல்கிறோம் அல்லவா, மட்போர், அது போன்ற வீரத்திற்கு சிறப்பிடமான மூதூர். வீரர்கள் மல்லர்கள் வாழ்ந்த மூதூர். அப்போது சங்க இலக்கியத்தில் வீரம் என்ற சொல் கிடையாது, அதற்கு பதில் மல்லர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. வீரர்கள் மலிந்த ஊர். மதுரையை பற்றிய மதுரை காஞ்சி வீரயுக பாடலின் முதல் பதிவு நமக்கு கிடைத்திருக்கும். வீரயுக காலம், வீரமே சமூக மதிப்பாக மதிக்கப்பட்ட காலம். ஒவ்வொரு காலத்திலும் சமூக மதிப்புகள் மாறிக்கொண்டே வரும். வீரம், நீதி, பக்தி, பணம் என்றெல்லாம் மாறிக்கொண்டே வரும். கல்வி, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு சமூக மதிப்பு உண்டு. வீரமே சமூக மதிப்பாக இருந்த காலம் ஆதி காலம், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து. மனிதன் தன்னை விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் வீரமே அக்காலத்தினுடைய சமூக மதிப்பாக போற்றப்பட்டது. அத்தகைய பழைய வீரயுக காலத்தின் ஒரு பதிவாக நமக்கு மதுரை காஞ்சி கிடைக்கின்றது. அதன் பிறகு இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து இன்று வரை மதுரையின் உள்ள விழாக்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றன. ஆதி காலத்தில், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் நான் சொல்கிறேன், அப்போது மழை வேண்டி மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மழை வந்தால் எவ்வாறு தண்ணீர் நிரம்பி தவளைகளும் கொக்குகளும் நிறைய இருக்குமோ அதுபோல ஒரு போலச் செய்தல் சடங்கு முறை என்று அதனை ஜேம்ஸ் பிரேசர் சொல்லி இருக்கின்றார். அவ்வாறு நிகழ்த்தி காட்டுவார்கள். செடி கொடிகள் அதிகமாக வளர வேண்டும், நல்ல பயிர் வளம் செழித்து தானியங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அதனையே ஒரு வழிபாடாக செய்வார்கள். ஒரு சடங்காக ஒரு இருட்டறையில் வைத்து நவதானியங்களை விதைத்து அதை முளைப்பாரி சடங்கு என்று எடுத்து அதன் வழியாக அவர்கள், அது ஒரு பைலட் ஸ்டடி, ஒரு முன் ஆய்வு போல, இந்த ஆண்டு எப்படி மழை இருக்கும், எப்படி பயிர் விளைச்சல் இருக்கும் என்று கண்டுகொள்வார்கள். அவ்வாறு அந்த சடங்குகள் செய்வதை மந்திர சமய சடங்கு என்று அழைப்பார். மேஜிக்கோ ரிலிஜியஸ் ரிச்சுவல். அதில் 2 வகை உண்டு. ஒன்று இமிட்டேட்டிவ், இன்னொன்று ஹோமோஜெனிக். இந்த இமிட்டேட்டிவ் ரிச்சுவல், போன்மை சடங்கு என்றால் மழை வருவது போல ஒன்று செய்வது, தண்ணீர் நிறைய இருப்பது போல. மழை இல்லாத காலத்தில் ஒரு சட்டியில தண்ணி நிரப்பி அதுக்குள்ள தவளைகளை போட்டு வீடு வீடா போய் அரிசி வாங்கி மழைக்கஞ்சி காய்ச்சி ஊத்துறது இப்பவும் கிராமங்கள்ல இருக்குது. அது ஏன் அந்த மண்சட்டிக்குள்ள தவளைய போடுறாங்கன்னா, அந்த மாதிரி தண்ணியில தளதளன்னு தவளைகள் கத்தணும், அப்படி ஒரு பெரும் மழை பெய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை, தங்களுடைய ஆசையை ஒரு வழிபாட்டு சடங்காக வெளிப்படுத்துதல். இது தண்ணீர் சடங்குகள்னு சொல்லுவோம். வளமை சடங்குன்றது இந்த பயிர் வளர்த்தல். அப்படி பயிரெல்லாம் செழிப்பா வளர்ந்து மக்கள் மகிழ்ச்சியா இருக்கும் போது இருட்டு பயம், வெளிச்சம் என்றால் பௌர்ணமி வரும்போதுதான் அவங்களுக்கு இரவில் வெளிச்சம் இருக்கும். அப்போ ஆணும் பெண்ணும் கூடி மகிழ்தல் என்பது ஆதி காலத்திலிருந்து இருந்து வருகின்ற ஒரு சடங்கு. பின்னாடி அது இந்திர விழா என்று அழைக்கப்பட்டது. இப்போது அது சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே சித்ரா பௌர்ணமி விழா மதுரையில் தான் சித்திரை திருவிழா என்ற பெயரில் சிறப்பாக வழங்குகின்றது. இதில் அந்த தண்ணீர் சடங்குகள், தண்ணீர் பீய்ச்சுதல், பிறகு மண்டூக ரிஷி, தவளையாக இருந்த மண்டூக ரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுத்தல், நாரைக்கு முக்தி கொடுத்தல், இது எல்லாமே ஒரு சடங்காக அந்த வைகை ஆற்றுக்குள் நிகழ்த்தப்படும். ஏன் இது நிகழ்த்தப்படுதுன்னா, அந்த பூர்வீக சடங்கு ஆதி காலத்திலிருந்து மழைக்காக செய்யப்பட்ட சடங்குகள் இன்று வரை மதுரை சித்திரை திருவிழாவில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த வளமை கோட்பாடு, பிள்ளை வரம், பிள்ளைக்காக, செடி கொடி வளர்ச்சிக்காக, மனித வளம், பயிர் வளம் ஆகியவற்றிற்காக நடத்தப்பட்ட சடங்குகள் போலவே இன்றைக்கும் இந்திர விழாவை தொடர்ந்து பங்குனி உத்திரம் முதல் சித்ரா பௌர்ணமி வரை, சித்திரை நட்சத்திரம், சித்திர மாதத்து சித்திர நட்சத்திரம், அந்த பௌர்ணமியில என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் அந்த மாதத்துக்கு பேராக இருக்கும். வைகாசி, விசாகம் இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஆக அந்த இந்திர விழா என்பது பின்னாடி பங்குனி உத்திரத்துல
பங்குனி உத்திரம் அன்றைக்கு தெய்வ திருமணங்கள், நிறைய கோயில்கள்ல திருமணங்கள் நடக்கும். ராமநாதபுரம் கோயில், அது ராமேஸ்வரம், திருப்பரங்குன்றம், இப்படி நீங்க எந்த கோயில் எடுத்துக்கிட்டாலும் பங்குனி உத்திரத்துக்கு கல்யாணங்கள் நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கூடி மகிழ்வதற்கான ஒரு தருணம், அந்த நல்ல நாள். அத அப்படியே நம்ம வந்து கோயில்ல வச்சு பாதுகாக்கிறோம் ஒரு சடங்கு முறையாக. அதன் பிறகு சித்ரா பௌர்ணமி வரைக்கும் இந்த விழாக்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கும். பௌர்ணமிக்கு பௌர்ணமி எல்லாரும் கூடி மகிழ்ந்து இருந்த ஒரு நினைவாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த விளவு மலி மூதூர் என்று சொன்ன மதுரை வந்து இன்றைக்கு மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில்லையும் ஒவ்வொரு மாசமும் விழா நடந்துகிட்டே இருக்கும். 12 மாதமும் விழா நடக்கிற ஊர் வந்து மதுரை தான். அது பிறகு நான் சொல்றேன். இப்போ வரலாற்றுல இலக்கியம் புராணங்கள்ல மதுரை எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இப்ப மதுரை வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நடத்திய சடங்குகளை இன்றைக்கும் விழாவாக கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பண்பாட்டு பாரம்பரியம் உள்ள ஊர், அது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இலக்கியம் மற்றும் புராணங்கள்ல இப்ப நம்ம இது மகாபாரத ராமாயணம் வந்து மிக பழைய இலக்கியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்ல, ஆனா அது ஒரு நம்பிக்கை. மதுரை மாநகருடைய கோட்டை கதவுகள்ல முத்துக்கள் பதித்திருந்தன என்ற செய்தி வந்து காணப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டு. அடுத்து மகாவம்சம், இலங்கையினுடைய வரலாறு கூறும் மகாவம்சம் கிமு 570. அதுல அர்ஜுனன் பாண்டிய இளவரசியை மணந்தான். பாண்டிய இளவரசியை அர்ஜுனன் மணந்தான் என்பது வியாச பாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. விஜயன் என்ற பெயரில், விஜயனும் அர்ஜுனனும் ஒண்ணுதான், ஆனா இலங்கையின் மகாவம்சம் வந்து விஜயன் என்ற பெயரில் அவர்களுடைய மன்னன் பாண்டிய இளவரசியை மணந்தான் என்று சொல்கிறது. சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம், இது கிமு 370. இது பாண்டிய நாட்டு முத்துக்களை பற்றியும் பாண்டிய நாட்டில் நெய்யப்படும் மென்துகில், மென்துகில்னா அப்படி ஒரு கைக்குள்ள ஒரு சேலையை அடக்கிடலாம், அவ்வளவு மென்மையான. இப்ப இந்த ஹைதராபாத் காட்டன் எல்லாம் வந்து அந்த லெஸ் வெயிட் காட்டன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கைக்குள்ள அடக்கக்கூடிய மென்துகில் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. பிறகு கிரேக்க பயணி 350, கிமு 350 முதல் கிமு 290 அந்த காலங்களில் வந்த கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ், டாலமி, பிளைனி இவங்கெல்லாம் வந்து எழுதின நூல்கள்ல மதுரை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. அடுத்தது கொஞ்சம் வரலாற்று காலத்துக்கு வந்துருவோம். அதற்கு பிறகு பாண்டியர்களுடைய ஆட்சி மதுரையில் நடந்தது. அவர்களுடைய குலமரபு சின்னமாக வேம்பு கருதப்பட்டது. ரெட்டை மீன், ரெட்டை மீன் என்பது வளமையின் குறியீடு. அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன் வந்து ஒரு வளமை குறியீடாக இருக்கிறது. அந்த ரெட்டை மீன் மதுரையினுடைய ஒரு சின்னமாக, பாண்டியனின் சின்னமாக வழங்கி வந்தது. கிபி 590 முதல்ல பாண்டிய மன்னர்கள், நம்ம சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்ற பாண்டிய மன்னர்கள் காலத்திற்கு பிறகு களப்பிரர்கள் வருகிறார்கள். அவர்கள் கர்நாடகத்தில் இருந்து வந்ததாக அறிகிறோம். அதன் பிறகு மீண்டும் பாண்டியர் வசம் மதுரை வந்து சேர்கிறது. கிபி 590 முதல் ஒரு 300 வருஷம் பாண்டியர்கள் கையில இருக்குது. அதன் பிறகு ஒரு 300 ஆண்டுகள் சோழர்களிடம் இருக்கிறது. சோழர்களிடம் இருந்து பாண்டிய நாட்டை மீட்டது வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் என்ற மன்னன் மதுரையை மீட்டு இங்குள்ள கோயில்களுக்கெல்லாம் நிறைய திருப்பணிகள் செய்கின்றான். அதன் பிறகு டெல்லி சுல்தான்கள் பிடியில் ஒரு நூற்றாண்டு காலம் இருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டு, அதாவது 12, 10, 12, 12 அந்த காலம் வந்து சுந்தரபாண்டியனுடைய காலம். அது முடிந்த பிறகு சுல்தான்கள், டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சியில ஒரு 100 வருஷம் இருக்கு, 13ஆம் நூற்றாண்டு. பிறகு 14ஆம் நூற்றாண்டுல வந்து விஜய பேரரசு தென்பகுதியை நோக்கி வருகின்றது. அதன் பிறகு அவங்களுடைய ஒரு பிரதிநிதியான நாகமநாயக்கன், அவரு விஸ்வநாத நாயக்கன், இவங்க வந்து அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தமிழகத்தை ஆட்சி செய்கிறார்கள். இந்த விஜய நகர பேரரசும் நாயக்கர் ஆட்சியும் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தது. பண்பாட்டு ரீதியான மாற்றம், அதாவது பார்ப்பனர்களுக்கு அக்ரஹாரம் கட்டி கொடுப்பது, அப்போது பல்லர்கள் என்று அழைக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களிடமிருந்து நிலத்தை பறித்து கோயிலுக்கு எழுதி கொடுத்தது. பிறகு கோயிலுக்காக இத்தனை படி நெல் அளக்க வேண்டும், இத்தனை மரக்கா நெல் அளக்க வேண்டும் என்று நெல்லை வாங்கி கொண்டது. இந்த இது வந்து உலகமெங்கும் இருக்கிறது. இந்த பெசன்ட் லிட்ரேச்சர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க மேலை நாடுகள்ல எடுத்துக்கிட்டாலும்
சாதாரண விவசாயிகள்ட்ட இருந்து இத்தனை மூட கோதுமை கிறிஸ்தவ மட ஆலயங்களுக்கு கொடுத்து விட வேண்டும்னு அது ஒரு கண்டிப்பான உத்தரவு இருக்கும். இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ இத்தனை மூட வந்து அளந்து கொடுத்துடணும். அதே மாதிரி இங்கேயும் இருந்தது. பிறகு அவர்களை எள்ளி நகையாடி நிறைய பள்ளி ஏசல் என்ற இலக்கியங்களும் எழுதப்பட்டன. இந்த மாதிரி இந்த பெசன்ட், அதாவது ஃபார்மர் அல்லது விவசாயிகள், உழவன், உழத்தியர், இவர்களுடைய காலம் வந்து இவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகின்ற காலமாக அந்த காலம் இருந்தது. அது கோயில்களின் பெயரால், அதுதான் முக்கியம். நிறைய ஊர்கள், கிராமங்கள் எல்லாம் ராமசாமி, கோபாலசாமி, கிருஷ்ணசாமி கோவில்னு நிறைய வைணவ கோயில்கள் கட்டப்பட்டன. சோழர்கள் காலத்தில் சைவம் பேரெழுச்சி பெற்று 108 கோயில்கள் கோச்சங்கனான் கட்டினான் என்று பார்க்கின்றோம். நாயக்கர் காலத்தில் வைணவம் மிகுந்த செல்வாக்கை பெற்று இருந்தது. அதன் பிறகு 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 18ஆம் நூற்றாண்டு 1736 வரை நாயக்கர்களுடைய ஆட்சி நடக்கிறது. அதன் பிறகு ஒரு 45 ஆண்டுகள், அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 1740 முதல் 1764 வரை, முதல்ல வந்து ஆர்காட் நவாபும், அதுக்கு பிறகு மருதநாயகம் என்று அழைக்கப்படுகின்ற கான் சாஹிப். இப்ப கூட இந்த கான்சாபுரம் அப்படின்னுவாங்க, மம்சாபுரம்னுவாங்க. அது வந்து மேம் சாஹிப்புரம், கான்சாபுரம்ன்றது கான் சாஹிப்புரம். இந்த நிறைய இடங்கள்ல இந்த பெயர்கள் அப்படியே இருக்கும். கான் சாஹிப்போட ஆட்சி நடக்குது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1801 கிபி 1801ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் மதுரை வந்தது. அதன் பிறகு சுதந்திர போராட்ட காலம், இதெல்லாம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த இதோட சேர்ந்து சுதந்திர போராட்ட காலத்தோட சேர்ந்து கோயில் நுழைவுக்கு முதல் அனுமதி கிடைத்தது தமிழ்நாட்டுல, மதுரையில. இந்த வரலாறையும் சொல்லிட்டு நம்ம மற்றெடுப்போம். 1939 கவர்னர் ஜெனரலாக ராஜாஜி இருந்த போது காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த சத்தியமூர்த்தி நாடார்களுக்கும் தலித் இன மக்களுக்கும் இருந்த தடையை நீக்கி, அவர் ராஜாஜி அவர்கள் நீக்கி இவர்கள் கோவிலுக்குள் சென்றார்கள். சத்தியமூர்த்தி உங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போனாரு. அதுக்கு பிறகு வந்து கோயிலை சுத்தப்படுத்தி தீட்டாயிருச்சுன்னு சுத்தப்படுத்தினாங்க. அதன் பிறகு வந்து மீனாட்சியே அங்க இல்ல, பக்கத்துல ஒரு தெருவுக்குள்ள போய் அங்க இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பிரச்சாரம் செய்து மீனாட்சி இங்க வந்துட்டா, என் வீட்டுல இருக்கிறவதான் மீனாட்சி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. அதன் பிறகு அந்த தடைகள் 1967 அண்ணா முதலமைச்சரான பிறகு எல்லாரும் கோயிலுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல கூட அதிகமாக போக்குவரத்து கிடையாது. கக்கன் அமைச்சராக இருக்கும் போது கூட அவருடைய மகள் திருமணம் ஒன்று அங்க நடந்தது. அங்கேயே சாப்பாடு பரிமாறினாங்க கோயிலுக்குள்ளேயே. அப்ப கூட அது ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. கோயிலுக்குள்ள வந்து எச்சலை போடலாமா அப்படின்லாம் பேசினாங்க. இந்த காலகட்டம்லாம் இந்த மாதிரி இதனுடைய அரசியல் வரலாறு. 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது, அண்ணா முதல்வராகிறார். அதன் பிறகு இன்று வரை மதுரை மீனாட்சி இருக்கின்ற அந்த மதுரை மத்திய தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கின்றதோ அதுதான் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வரும் என்பது ஒரு நம்பிக்கை. அதாவது மீனாட்சியினுடைய ஆட்சி தான் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டு. சரி, இப்போ இலக்கியங்கள்ல மதுரை பற்றி பார்ப்போம். இலக்கியங்கள்ல வந்து மதுரை காஞ்சி இருக்குது. அதன் பிறகு சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம்னு இருக்குது. அதுல நகர்கான் காதையில வந்து மதுரையை பற்றிய பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருவிளையாடல் புராணத்துல திருநகர சிறப்பு படலம்னு ஒரு 109 பாடல்கள் மதுரையை பற்றி சொல்கின்றன. திருவிளையாடல் புராணமே ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். ஹாலாசிய புராணத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான். எப்படி கம்பர் வந்து கோதாவரி பற்றி இங்க காவேரியை பார்த்துட்டு கோதாவரியை பற்றி பாடினாரோ அதே மாதிரிதான் ஹாலாசிய புராணம் வந்து தமிழ்ல நிறைய முறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருவிளையாடல் புராணமே 3வது 4வது மொழிபெயர்ப்பு தான். அதற்கு முன்னாடியே 2 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. இதுல வந்து இந்த சிவன் கதைகள்லாம் தொகுத்து வரும்போது இதெல்லாம் மதுரையில நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் அந்த ஒரு நேட்டிவிட்டி அதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. உள்ளூர் விஷயங்கள் வந்து சேர்க்கப்பட்ட மாதிரி, அது மதுரையில நடந்த மாதிரி, மதுரையில் நடந்த சிவனின் 64 திருவிளையாடல்கள்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பொதுவான கதை தான். அதுல அந்த மாபாதகம் தீர்த்த படலம்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதை தான் இருக்கும். இருந்தாலும் அதுல அந்த மதுரை நகர் திருநகர சிறப்பு படலம்ன்றதுல மதுரை நகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதுல மதுரை நகரத்தினுடைய வீடுகள்
அந்த வீட்டு திண்ணையை வந்து மரகத கற்கள் பதிக்கப்பட்டவை. அதுல என்னன்னா அந்த மரகத திண்ணையில ஒரு சூரிய ஒளி ஒரு இடத்துல விழும். அதை பார்த்துட்டு கண்ணுக்குட்டி தன்னுடைய கட்டுத்தறியை அவுத்துட்டு கயிறு அவுத்துட்டு ஓடி வரும். எதுக்குன்னா அங்க வந்து புல்லு கிடக்குது, அதை சாப்பிடணும், கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அது ஓடி வருமா. அந்த பச்சை நிறத்து மரகதத்துல இந்த சூரிய ஒளி விழுந்து அது ஏதோ ஒரு பச்சையா இலை தலை கிடக்குற மாதிரி தெரியும் அதுக்கு. இது வந்து நம்ம முற்றிலும் கற்பனைன்னு ஒதுக்கி விட முடியாது. ஏன்னா மதுரையினுடைய மீனாட்சியே மரகத சிலை அப்படின்னும் போது ஒரு மரகத ஸ்லாப் பதிக்கிற ஒரு பழக்கங்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவனுடைய சுவர்கள் மதுரை மாநகரத்தினுடைய செல்வாக்கு மிகுந்த அரச குடும்பத்தார் தெரு 4 தெருவு தான் சொல்லியிருப்பாங்க. அதுல முதல்ல பரத்தையர் தெருவு தான் வரும். அதுக்கடுத்துதான் வணிகர் தெரு, வேளாளர் தெரு, அதன் பிறகு அரச குடும்பத்தார் தெரு, 4 தெரு சொல்லியிருப்பாங்க. அந்த அரச குடும்பத்தார் தெருவுலையும் சரி, அந்த வீடுகள் அரண்மனைகள் பற்றி வர்ணிக்கும் போது சுவர்கள் சந்திரகாந்த கற்களால் ஆனவை அப்படின்னு வரும். ஏன்னா சந்திரகாந்த கல் வந்து நீர்த்துளி இருக்கும். அப்போ அந்த சுவர்ல வந்து முழுசும் சந்திரகாந்தமா இல்லாட்டினாலும் ஒரு ஸ்லாபாவது சந்திரகாந்த கல் வந்து இருந்திருக்கும். இப்ப நம்ம தங்க தட்டுன்றோம், முழு தட்டும் ஒரு 15-20 பவுண்ட்லயே தங்கத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு தங்க காசு பதித்தத கூட தங்கத்தட்டுன்னு தான் சொல்லுவாங்க. 4 மூலையிலையும் தங்கம் பதிச்சிருப்பாங்க, அதை வந்து தங்கத்தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திரகாந்த சுவர் அப்படின்னா ஒரு சந்திரகாந்த கல் ஸ்லாப்ஸ் அங்கங்க பதிச்சிருக்கலாம். பிறகு அந்த தூண்கள்ல வைரம் பதித்திருந்தது, முத்தும் பவளமும் மாலையாக கோர்த்து தொங்க விடப்பட்டிருந்தன அப்படின்லாம் வரும். ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரி அதனுடைய உச்சி பகுதி, அந்த பினாக்கு, அது வந்து மேகத்தை தழுவியது அப்படி வரும். இதற்கு என்ன காரணம்னா, நம்ம அந்த மிகையான கற்பனைகளை தவிர்த்து பார்த்தால் மிக உயர்ந்த கட்டிடங்கள் மதுரையில் இருந்தன. அங்கு வந்து அந்த முத்து மாலை கட்டி தொங்க விடுதல் என்பது ஒரு பழக்கமா இருந்திருக்கு. செல்வர் குடிகள்ல ஒரு ஏசி மாதிரிதான், ஏர் கண்டிஷன் பண்ற மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்னு சந்திரகாந்த கல் பதிக்கிறதும் முத்து மாலைகள் கட்டி தொங்க விடுவதும் குளிர்ச்சிக்காக ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது என்பதை திருநகர சிறப்பு படலம் 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூலில் இருந்து அறிகின்றோம். பிறகு இதனை நான்மாடக்கூடல் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் 4 பக்கமும் பசுமலை, நாகமலை, திருப்பரங்குன்றம், யானைமலை என்று 4 திசைகளிலும் மலைகள் உண்டு. அதனால வந்து குளிர்காற்றோ அல்லது மழையோ ரொம்ப அதிக அளவில் மதுரையை பாதிக்காது. அளவான மழை, அளவான வெயில் அப்படி இருக்கும். ஒரு குளிர்ச்சி எப்பவும் இருக்கும். மதுரை வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றதுனால இயற்கை பேரிடர்களால் அதிகமாக பாதிக்கப்படாத நகரம் என்றே சொல்லலாம். பிறகு அந்த வைகை பற்றி நிறைய பரிபாடல்ல, வையை பரிபாடல்னே சில பாடல்கள் தனியாக இருக்கு. மற்ற நூல்கள்லயும் வையை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு மணல் ஆறுன்னு சொல்லலாம், மணல் மூடிய ஆறுன்னு. அப்படி கையில தோண்டுனா தண்ணி வந்துடும், அவ்வளவு கீழே தண்ணி இருக்கும். ஆனா மணல் மூடி அந்த தண்ணீரை பாதுகாத்து கொண்டிருக்கும். கடலில் போய் சேராத ஆறு இது. இந்த வைகை ஆற்றுல வந்து நீர் விளையாடல்லாம் நடந்ததுன்றது பரிபாடல் கொஞ்சம் காலத்தால் பிந்தியது, சங்க இலக்கியத்திலே கொஞ்சம் பிந்தியது, அதில் சொல்லப்பட்டிருக்கும். அது போல இந்த மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆடல் பாடல் கூடல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த ஊர் வந்து மதுரை. வீரத்திலும் சரி, காதலிலும் சரி. இப்ப நீங்க அந்த பரிபாடல், வையை பரிபாடல் படிச்சாலே இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணும். நிறைய பரத்தையர்களோட ஆண்கள் வந்து அந்த தேர்ல வந்து இறங்கி வைகை நதியில குளிச்சதாக, புது நீர் வரும்போது விளையாண்டதாக, அந்த நிலம் என்பது ரிவர் இஸ் த கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன். நிறைய நிலங்கள் வந்து நெல் வேளாண்மை படுகளிலும். அது ஏன் கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்றோம்னா, நிறைய உணவுப் பொருள் கிடைக்கும், பாதுகாத்து வைக்கலாம். வெயில் காலத்திலும் மழைக்காலத்திலும் உணவுப் பொருளுக்கு பஞ்சமே இருக்காது, ஆற்றங்கரையில் கூடியிருந்தால். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வளமிக்க மதுரை. அதனாலதான் மதுரையை சுத்தின கழுத கூட போகாதுமாங்க. மதுரையில இருக்கிறவங்க வந்து ரொம்ப நீண்ட கால பாரம்பரியம் உள்ளவங்கனால ஒரு தாத்தா பாட்டிட்ட இருக்கக்கூடிய கனிவு எல்லாத்தையுமே இருக்கும். பொதுவா யாராவது ஒருத்தவங்க ஒரு தெரியாதவங்களை பார்த்தா கூட எனக்கு தெரியாது, ஒரு அட்ரஸ் கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் யார்ட்டையாவது கேட்டு நேர போங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி
முகம் முறிக்க மாட்டாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப கனிவா இருப்பாங்க, எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வினோதமாக இருந்தாலும் கூட அந்த பண்பாட்டின் எதிரொலிதான் எல்லார் மீதும் அன்பும் அக்கறையும் காட்டுதல் அப்படின்றது. அப்புறம் இந்த மதுரையினுடைய அமைப்பு பற்றி பரிபாடல் திரட்டுல ஒரு இது ரொம்ப லேட்டா வந்தது. அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முந்தைய மதுரை ரொம்ப உண்டு. மீனாட்சி அம்மன் கோவில் அந்த நடுவுல இருக்கிறது கட்டப்பட்டது பாண்டியனால. அதுக்கு பிறகு 4 கோபுரங்களும் 4 வாசல்களும் வந்து நாயக்கர் காலம் அதற்கு பிறகுதான் கட்டப்பட்டிருக்குது. இப்ப உள்ள கோயில் வந்து ரொம்ப காலத்தால் பிந்தியது. மீனாட்சி அம்மன் கோயில் இல்லாத மதுரையை நம்ம மதுரை காஞ்சி மற்ற பரிபாடல் இதுல எல்லாம் பாக்குறோம். பரிபாடல் திரட்டு என்று ஒரு நூல் உண்டு. அதுல கொஞ்சம் பாடல்கள் ஒரு 20-23 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அதுல இந்த லேட்டஸ்ட் மதுரை பற்றி ஒரு விளக்கம், ஒரு பாடல் அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எப்படி இருக்கும்னா, மாயோன் கொப்புள், அதாவது திருமாலிய கொப்புளில் மலர்ந்த தாமரையில பிரம்மன் பிறந்தான்றோம். அந்த தாமரையை போன்றது மதுரை மாநகரம். ஏன்னா மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் நடுவுல இருக்கும், அதை சுத்தி வீதிகள் இருக்கும், அப்படியே சதுர சதுரமா வந்துட்டு போகும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, தாமரையினுடைய பொகுட்டு, அந்த உள்ள மஞ்சளா இருக்கும்ல, அந்த பொகுட்டு மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில். அதை சுற்றி உள்ள இதழ்கள் போல, அதை சுற்றி எப்படி இதழ்கள் வட்டமாக அடுக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி தெருக்கள் இருக்குது. அதுல உள்ள தன் தாது, குளிர்ந்த தாது, மகரந்த தாது போல மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டை மட்டும் நான் வாசிக்கிறேன். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சேரூர். அந்த பூவோடு புரைய அப்படின்னா அது வந்து உவம உருவு. பூவோடு பூவை போல இருக்கும் சீர்பெற்ற ஊர் சேரூர். பூவின் இதழ் அகத்தனைய தெருவம். தெருக்கள் பூவின் இதழ்களை போல அடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தடுத்து அப்படி லைன் பை லைனா போகும். ஆடி வீதி, சித்திர வீதி, ஆவணிமுல வீதி, மாரட் வீதி, மாசி வீதி, இப்படி போகும், ஒரு ஆர்டர்ல போகும். இதழகத்து அரும் பொகுட்டனைத்தே அண்ணல் கோவில். அந்த இதழ்களுக்குள்ள அருமையான பொகுட்டு இருக்குல்ல, அந்த மஞ்சள், அதைத்தான் உன்னின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேரளாவில எல்லாம் உன்னி மேரி, உன்னி கிருஷ்ணன் பேர் வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த பொகுட்டு, தாமரையின் பொகுட்டு. அதுபோல அண்ணல் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாம். அண்ணல் கோவில்னு சொல்றாங்கன்னா இது வந்து சைவ பேரெழுச்சி ஏற்பட்ட காலத்துல இயற்றப்பட்ட பாடலாக இருக்கும். தாதின் அணையர் தன் தமிழ் குடிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் தன் தமிழ் குடிகள், குளிர்ச்சியான மனமுடைய ஈர நெஞ்சமுடைய மதுரை மக்கள், தமிழ் மக்கள், தாமரை பூவின் நடுவில் இருக்கும் மகரந்த தாதுவை போன்றவர்கள். மகரந்த தாதுதான் ஒரு பூவுக்கு பலன் தரக்கூடியது. அது அந்த கிராஸ் பாலினேஷன் அதெல்லாம் நடந்தாதான் உங்களுக்கு வந்து பூ காயாகும். அந்த மாதிரி பலன் அளிக்கக்கூடிய மக்கள் யாருன்னா நம்ம தமிழ் குடிகள். தாது உன் பறவை அணையர் பரிசில் வாழ்னர். இவர்களிடமிருந்து பரிசில் பெற்று செல்கின்றவர்கள் எப்படின்னா, அந்த தாது உண்கின்ற பறவை, இங்க பறவை என்பது வண்டினங்களை குறிக்கின்றது. அந்த வண்டினங்களை போன்றவர்கள் இங்கு வந்து மதுரை மக்களிடம் பரிசில் பெற்று செல்கின்ற புலவர், பாணர், விரலியர், பகமாரி. சரி, இப்போ இந்த மதுரை இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க வந்து படித்தவர்கள் 82% பேர். இதுல படிப்புன்னா மதுரையில வந்து நிறைய பள்ளிக்கூடம் போறவங்க, சாதாரணமா தமிழ்நாட்டிலேயே வந்து படிப்பறிவு அதிகம். கேரளான்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அது கையெழுத்து போட்டா மட்டுமே எழுத்தறிவுன்னு கணக்கு வைக்கிறாங்க. மதுரையில வந்து இந்த உலக விஷயங்கள் தெரிந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. ஒருவரோடு, அதுக்கு காரணம் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசுறதுனால நல்ல உலக விஷயங்கள் தெரிந்தவங்க. இப்போ உலக வங்கியை பற்றி கூட ஒரு ஆட்டோக்காரரோ அல்லது ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கிறவரோ அல்லது ஒரு பார்பர் ஷாப்லயோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. உலக வங்கி கடன் இவ்வளவு கொடுத்துச்சு, இந்தியாவுக்கு கொடுக்கல, நம்ம இவ்வளவு வட்டி கட்டல அப்படின்னு ஏதாவது உலக வரலாறு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க இந்த தினத்தந்தி படிக்கிறது, அப்புறம் அந்த பேப்பர்ல படிச்சுட்டு அதை பற்றி பேசுறது. திமுக பெரியார் கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்தே படிப்பகங்கள் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கைவல்ய படிப்பகம், அந்த வாசக சாலை, இந்த மாதிரி இருக்கும். அங்க நியூஸ் பேப்பர் வாங்கி போட்டு தெருவுக்கு தெரு ஆண்கள் வந்து காலையில போனா அந்த படிப்பகத்துல உட்கார்ந்து பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் அன்றைய நாள் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்ற பழக்கம் உண்டு. அதனால மதுரையில வந்து படிப்பறிவு இந்த சென்ஸ், இந்த கையெழுத்து போடுறதுல உலக அறிவு வந்து அதிகம் உண்டு. அடுத்தது, இந்த
இது ஒண்ணு சொல்லி விளவு மலி மோதோர்னு சொன்னதை சொல்லிடு. மதுரையினுடைய வீதிகளை பற்றி சொல்லிவிட்டு அதை சொல்லுங்க. மதுரையில நடுவுல கோயில், சுற்றி வீதின்னு சொன்னேன். கோயிலுக்குள்ள ஆடி வீதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆடி வீதி அம்மன் தனியாக ஆடி மாதம் வயதுக்கு வந்த போது சுத்தி அம்மனை மட்டும் தனியா அழைச்சிட்டு வருவாங்க. எப்பவுமே அம்மன் மீனாட்சி அம்மன் தனியா தான் வரும். சிவன் பக்கத்துல ஜோடியா உட்காரவே உட்காராது. சிவன் பக்கத்துல சொக்கநாதர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பது பிரியாவிடை என்ற ஒரு அம்மன். அவரை பிரியாமல் இருக்கக்கூடிய அம்மன் தான். மீனாட்சி எப்பவும் தனிக்காட்டு ராணி தான். தனியா நின்றுட்டு தனியா தான் வருவாங்க. வரும். இந்த ஆடி வீதி அப்பவும் அது வயசுக்கு சுத்தி வர்ற அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்ப அது தனியாதான் வரும். அந்த அம்மன் மட்டும் தனியா வர்றது, அது தெருவுல தனியா வராது. வெளியே தெருவுல வரும்போது சொக்கரோட மட்டும்தான் வரும். உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள அது ஒரே ஒரு திருவிழா அம்மன் தனியா வர்றது, ஆடி திருவிழா. அது ஆடி வீதி. அதற்கடுத்து மீனாட்சி அம்மன் கோவில் 4 வாசல் கோபுரம் இருக்கு பாருங்க, அந்த வீதி சித்திர வீதி. அதுக்கடுத்து இந்த மாதங்களின் பெயராலேயே வீதி இருக்கும். அப்புறம் ஆவணி மூல வீதி. அந்த ஆவணி மூல வீதியில என்ன சிறப்புனா 2 விஷயம். திருவிளையாடல் புராணத்துல இருக்கக்கூடிய மதுரை திருநகர சிறப்பு படலத்துல அந்த வீதியை ஆவண வீதின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா அது நகைக்கடை வீதி. அப்பவுமே 16ஆம் நூற்றாண்டுலயே அங்க நகைக்கடைகள் தான் இருந்திருக்கு, வணிகர் வீதியா இருந்திருக்கும். அங்க நகைக்கு ஆவணங்கள் கொடுப்பாங்களாம். நம்ம இப்ப பில்லு வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆவணங்கள் கொடுத்த வீதி ஆவண வீதின்னே அது இருந்திருக்குது. அது வணிகர் வீதி. இப்ப அது ஆவணி மூல வீதின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தை அன்னைக்குதான் அம்மன்கிட்ட இருந்து செங்கோல் சொக்கநாதருக்கு போகும். சித்திரை மாசம் அம்மன் செங்கோல் வாங்கும். அதன் பிறகு 4 மாதம் கழித்து சொக்கநாதர் கையில செங்கோல் போகும். அது ஆவணி மூல திருவிழா. அப்ப 10 நாள் திருவிழா நடக்கும். திருவிளையாடல் புராண கதைகள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை செய்து காட்டுவாங்க. நாரைக்கு முக்தி கொடுத்தது, பொற்கிளி வழங்கியது, கல்யாணை கரும்பு தின்றது, விறகு விற்ற படலம், வளையல் விற்ற படலம்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சாமி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஆவணி மூல வீதி. அதற்கடுத்து மாசி வீதி. இந்த மாசி வீதியில தான் தேர் ஓடும். சித்திரை மாதம் கல்யாணத்துக்கு அடுத்து பொண்ணு மாப்பிள்ள தேரோட்டம் நடக்கும். அப்ப தேர் திருவிழா நடக்கிறது மாசி வீதியில. சரி, இப்போ இதற்கு அடுத்து உங்களுக்கு இவர் அதாவது ஆங்கிலேயர் காலத்துல மாரட் அப்படின்னு ஒருத்தர் வர்றார், ஒரு அதிகாரி. அவர் என்ன செய்யறாருன்னா மதுரையை சுற்றி இருந்த கோட்டைகளை தகர்த்து அகழிகளை தூர்க்க சொல்கிறார். அப்ப ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. யாருக்குமே தனியா கோட்டை இருக்கக்கூடாது, படைகள் இருக்கக்கூடாது, எல்லாமே கிழக்கிந்திய அதாவது ஆங்கிலேய அரசு பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, இந்த கோட்டைகளை எல்லாம் தகர்த்துறாங்க. இப்ப அந்த கோட்டை இருந்த இடம் வெளிவீதி என்று அழைக்கப்படுகிறது. கோட்டைக்கு வெளியேனா அது வெளிவீதி தானே. அந்த கோட்டைகளை எல்லாம் தகர்த்துறாங்க. அதன் பிறகு அந்த அகழி இருந்த இடம், அகழி எல்லாம் தூர்த்து மண் வச்சு மேவி இந்த கோட்டை மண்ணெல்லாம் அகழியில போட்டு, இப்பவும் அது பாண்டியன் அகழ் தெரு அப்படின்னு இருக்கும். அது அகழ் தெருன்னு சிலர் போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. அது அகழி இருந்த தெருக்கள் உண்டு. அந்த கோட்டை அகழி இதெல்லாம் தகர்த்து கொண்டு வரும்போது யார் யார் எவ்வளவு தகர்த்து இது பண்றீங்களோ அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டனால நிறைய பேர் இப்ப அந்த சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்தை தகர்த்து தங்களுடையதாக ஆக்கி கொண்டவர்கள். அதுல பெருமாள் மேஸ்திரி என்பவருடைய பொறுப்புல அந்த பணி ஒப்படைக்கப்பட்டது. அவர் பேர்ல ஒரு வீதி உண்டு. பின்பு தேர் சுற்றி வரும்போது அந்த தேர் வடம், அந்த கார்னர் வரும்ல, இப்ப மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்புன்னுவாங்க, நிறைய கூட்டங்கள்லாம் நடக்கும், பொதுக்கூட்டங்கள்லாம். அந்த இடத்துல அப்படி வேகமா நம்ம கார் ஸ்டியரிங் திருப்புற மாதிரி தேரை திருப்ப முடியாது. அந்த வடத்தை ஒரு பக்கம் கொண்டு போய் திரும்ப வடத்தை திருப்பி கொண்டு வரணும். தேர் வடம் இருக்கும் இல்லையா, தேர் இழுக்கிற கயிறு, அந்த வடம், அந்த வடத்தை கொண்டு போய் திருப்பி கொண்டு வர்றது வடம் போக்கி தெருன்னு பேர். அப்படியே அந்த தேர் சுற்றி வரும்போது மாசி வீதியில சுற்றி வரும். மாசி வீதியை ஒட்டி 4 மூலையிலையும் வடம்போக்கி தெரு இருக்கும். இதன் பிறகு காந்தியடிகள் மதுரைக்கு 2 முறை விசிட் பண்ணியிருக்காரு. அதுல என்ன ஒரு விசேஷம்னா, அவரு ட்ரெயின்ல வரும்போது வெயில்ல வேலை பார்க்கறவங்க பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அல்லது வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டா வேலை பார்க்க முடியும், அது ஒட்டும் இல்லையா. அப்ப இடுப்புல ஒரு அரை ஆடை, ஒரு வேஷ்டியை மட்டும் இறுக்கி கட்டிட்டு தலையில 2 பொட்டுலையும் வெயில் படக்கூடாது. உச்சியில பட்டா கூட பரவாயில்ல, உச்சியில குளிர் இறங்கக்கூடாது.
2 பொட்டுலயும் வெயில் படக்கூடாதுன்னு தலையில ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப காந்தியடிகள் பாக்குறாரு, ஏன் இவங்க எல்லாம் இப்படி பாக்குறாங்கன்னு. ஏன்னா மராத்தி குஜராத்தில எல்லாம் அவங்க ஒரு பெரிய உருண்ட தலப்பா கட்டி ஒரு பெரிய ஷர்ட் ஒரு பெரிய வேஷ்டி அப்படி எல்லாம் கட்டிட்டு வேலை பார்ப்பாங்க. அங்க உள்ள அந்த வெயில் தாங்கு திறன் அப்படி, இங்க உள்ளது இப்படி. அப்போ அவங்களுக்கு எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்ல டெய்லி போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு யாரோ சொல்லவும், அப்படியா அப்படின்னா நானும் இனி இந்த கோட் ஷர்ட் போட மாட்டேன், வெறும் இடுப்புல வேஷ்டி மட்டும்தான் கட்டுவேன், மேல ஒரு துண்டு மட்டும்தான் போர்த்திக்கிடுவேன்ட்டு அவருடைய அந்த ஆடை மாற்றம் நடந்த ஊர் மதுரை தான். அதனால மதுரையில அவர் பேசின இடம், அந்த பொதுக்கூட்டம் பேசின இடம் காந்தி பொட்டல்னு இருக்குது. பிறகு அந்த மேலமாசி வீதியில ஒரு பில்டிங் உண்டு. அதுல அந்த கல் வெட்டு வச்சிருப்பாங்க. அவர் இங்கதான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் அந்த முடிவெடுத்த இடம் அப்படின்ட்டு. அது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மதுரைக்கும் காந்திஜிக்கும் உள்ளது. மதுரையில ஒரு காந்தி மியூசியம் உண்டு. இந்தியாவுல 4 இடத்துலதான் காந்தி மியூசியம் இருக்கும். மியூசியம் இல்ல, அந்த காந்தி சுடப்பட்ட போது அந்த ரத்தக்கரையோடு அவருடைய மேலாடை அது மதுரை மியூசியத்துல உண்டு. காந்தி மியூசியம்ன்றது அது ராணி மங்கம்மாவுடைய அரண்மனை. அந்த சாலையே அப்படியே நேர அந்த அரண்மனைக்குள்ளதான் போகும். அது இப்ப காந்தி மியூசியம் இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு. காங்கிரஸ் பீரியட்லயே அதை பண்ணிட்டாங்க. அதற்குள்ள போய் பார்த்தா காந்திய சுடும் போது அவர் போர்த்தி இருந்த அந்த வெள்ளுடை ரத்தக்கரையோடு இருக்கிறத பார்க்கலாம். அது ஒரு பெரிய விசேஷம் அங்க. அதன் பிறகு ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்புறம் இந்த இஸ்லாமியர் ஆட்சியில நமக்கு அம்மன் சிலை, மீனாட்சி அம்மன் சிலைய ரொம்ப பாதுகாத்து வச்சு அத அப்போது ஏற்றி வைத்த சிவலிங்கத்தை பாதுகாத்து வைத்து, அப்புறம் அப்போ ஏற்றி வைத்த அந்த தீபம் திரும்ப 200 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கும் போது கூட அது எரிந்து கொண்டிருந்ததாக சொல்லுவாங்க. அதன் பிறகு மீனாட்சி அம்மன் ஒரு ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்தபோது, கவர்னராக இருந்தபோது ஒரு குழந்தை போய் அவர் தூங்கிட்டு இருந்தவரை தட்டி வெளியே வான்னு சொன்ன பிறகு வெளியே வந்த உடனே அந்த இடம் அழிஞ்சு போயிரும், இடிஞ்சு விழுந்துரும். ஒரு மழை காலத்துல இடி இடிஞ்சு. அப்போ அவர் ஐயோ மீனாட்சி தான் என்னைய எழுப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த கால் அணி ஒண்ணு செய்து கொடுத்திருப்பாரு. பீட்டர்னு அவர் பேரு. கால் அணி செய்து கொடுத்திருப்பாரு, நல்ல வைர கற்கள்லாம் வச்சு தங்கத்துல. அந்த மீனாட்சி அம்மா அதை ஆடி வீதியில சுற்றி வரும்போது அதை போட்டுக்கிட்டு வருவாங்க. இந்த விழாக்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது சித்திரை மாசம் சித்திரை திருவிழா நடக்கும். அது எப்படின்னா சித்திரை மாசம் 10 நாள் திருவிழா மதுரை நகரத்துக்குள்ள நடக்கும். 10 நாள் திருவிழா வைகை ஆற்றுக்கு வடக்க நடக்கும். அது கள்ளழகர் திருவிழா. இந்த மதுரை மாநகருக்குள்ள நடக்கிறது. முதல்ல அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அப்புறம் திக்விஜயம், சண்டைக்கு போவாங்க. சண்டைக்கு போய் தோத்து போயிருவாங்க. தோத்து போன உடனே மறுநாள் சொக்கரை கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. அதுக்கு அடுத்து தேர் திருவிழா நடக்கும். அப்புறம் தேர் தடம் பார்க்க இரவு வருவாங்க. அதோட அந்த திருவிழா முடிஞ்சிடும். அவங்க திருவிழா முடிகிற நேரத்துலதான் கள்ளழகர் ஊருக்குள்ள வருவாரு. அவர் வைகை கரையோரமாகவே அவருடைய வேலைகள்லாம் முடிஞ்சிடும். அதுல நாரைக்கு முக்தி கொடுக்கறது, மண்டுகரிஷிக்கு இது கொடுக்கறது, வைகை ஆற்றில் இறங்கி பிறகு வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு போறது, அங்கிருந்து திரும்ப தசாவதார காட்சி ராமராயர் மண்டகப்படியில கொடுக்கறது, பிறகு தல்லாகுளத்துல பூப்பல்லாக்கு அலங்காரம், அதன் பிறகு அவர் மலைக்கு போய் சேருவார். வைகாசி மாசம் வைகாசி திருவிழா நடக்கும், வசந்த விழா. அப்ப மீனாட்சியையும் சொக்கரை பிரியாவிடை இல்லாம சொக்கர் வரமாட்டாரு. மீனாட்சி தனியா நிப்பாங்க. இவங்க 2 பேரும் ரிஷப வாகனத்துல உட்கார்ந்து வருவார்கள். இவங்க எங்க இருப்பாங்கன்னா இந்த புது மண்டபம்னு இப்ப அதெல்லாம் அந்த கடைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து பக்கத்துல இருக்க சுங்குவார் சத்திரத்துல புதுசா கடை கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த வசந்த மண்டபம் புது மண்டபத்துல 10 நாள் இருப்பாங்க. நடுவுல மண்டபத்துல அவங்க எழுந்தருளி இருப்பாங்க. சுற்றி தண்ணீர் கிடக்கும், குழு குழுன்னு வச்சிருக்கிறதுக்கு. ஏன்னா வெயில் காலம் பாருங்க, சாமிக்கு குளிர்ச்சி தேவைன்னு தண்ணீர், அதுல தாமரை பூவெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த மண்டபமே பெரிய மண்டபம், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஆனி மாசம் ஆனி திருவோஞ்சல் விழா. அந்த மக நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் நடைபெறும். அப்ப 100கால் மண்டபம் ஒண்ணு உண்டு. அங்க சாமியும் அம்மனும் எழுந்தருள்வாங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் பூப்பு திருவிழா நடக்கும். முளைக்கொட்டு திருவிழா, முளைப்பாரி திருவிழாவும் நடக்கும். ஆடி மாசம் அம்மன் கோயில்கள்ல நடக்குது இல்லையா, மாரியம்மன் கோயில்ல, அதே மாதிரி இங்க நடக்கும்.
ஆவணி மாசம் மூலத்திருநாள் அன்னைக்கு சாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி 10 நாள் திருவிழா நடக்கும். அப்பதான் புட்டு திருவிழான்னு ஒண்ணு நடக்கும். வைகை ஆற்றங்கரையில அந்த புட்டு திருவிழா நடக்கிற மண்டபம்னே ஒண்ணு இருக்கு. வன்னிக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு உதுந்த புட்டெல்லாம் எனக்குன்னு சொல்லி அந்த கதை நடக்கும். அடுத்து புரட்டாசி மாசம் நவராத்திரி திருவிழா. மார்கழி புரட்டாசிக்கு அடுத்து ஐப்பசியில கோலாட்டம், அந்த கோலாட்ட திருவிழா மீனாட்சி அம்மன் கோயில்ல நடக்கும். கார்த்திகை மாசம் தீபத் திருவிழா. மார்கழி மாசம் பாவை நோன்பு மாதிரியே இங்க என்ன நடக்கும்னா 10 நாள் எண்ணெய் காப்பு உண்டு. அப்புறம் அஷ்டமி சப்பரம்னு ஒண்ணு இழுப்பாங்க மார்கழி மாசம். அது பெண்கள் மட்டுமே மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து அந்த சப்பரத்தை இழுத்துட்டு வருவாங்க. அது ஒரு விசேஷமானது அஷ்டமி சப்பரம். அதற்கடுத்து தை மாசம் வண்டியூர் மாரியம்மன் கோவில். அதாவது அங்க இருந்துதான் அந்த பள்ளம், அந்த கோயில் கோபுரங்கள் கட்ட மண்ணெடுத்த இடம். அப்படி தோண்டினது பின்னாடி அதை ஒரு தெப்பமாக்கிடுவாங்க. அங்க இருந்துதான் முக்குருணி விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டதா சொல்லுவாங்க. மிகப்பெரிய சிலை, அது 6 அடி உயரத்துல இருக்கும். அந்த இடத்துல தெப்பம் கட்டி இருப்பாங்க. அங்க திருமலை நாயக்கருடைய பிறந்த நாளான தைப்பூசத்தன்றைக்கு மீனாட்சியும் சொக்கரும் தெப்ப திருவிழா சுத்தி வருவாங்க தெப்பத்துல. அப்புறம் மாசி மாசத்துல இருந்து பங்குனி வரைக்கும் 48 நாள் மண்டல உற்சவம்னு நடக்கும். பங்குனி மாசம் பங்குனி உத்திர திருவிழா கார்த்திகை நட்சத்திரத்துல தொடங்கி உத்திரம் வரைக்கும் நடக்கும். அது அப்ப சாரதா நவராத்திரி விழான்னு ஒன்று நடத்துவாங்க. அப்புறம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகன் கோவில்ல திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கு கல்யாணம் நடக்கும். இவங்க 2 பேரும் கிளம்பி மதுரை மகன் கல்யாணத்துக்கு போவாங்க. இதெல்லாம் இப்படி 12 மாதமும் இங்க திருவிழா நடக்கும். கடைசியா ஒரு சிறப்பம்சம் சொல்லி முடிக்கிறேன். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் பெண்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. பெண்கள் தான் இனக்குழு தலைவிகளாக இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பெண் அரசாட்சி செய்து வந்தாள் என்பதற்கு ஒரே ஆதாரம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி தான் இன்றைக்கும் பெண்ணாதிக்கம் மிகுந்து இருக்கக்கூடிய கேரளா மக்களுக்கான குலதெய்வம். எப்படின்னா, அவங்களுடைய தெய்வமாக விளங்குகின்ற ஐயப்பன், அவருடைய அப்பா ராஜசேகரன், அவங்களுக்கு குலதெய்வம் மதுரை மீனாட்சி தான். ஆக மதுரை மீனாட்சி அந்த பெண் ஆதிக்கத்தின் ஒரு அடையாள சின்னமாக இருந்து வருகிறாள். இதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, மீனாட்சியினுடைய அப்பாவுக்கு எங்கேயும் கோயில் கிடையாது. மீனாட்சியினுடைய அம்மா காஞ்சனமாலாவுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்திலேயே தனி கோவில் உண்டு. ஆக அந்த பெண் ஆட்சி தொடர்ந்து வந்தது என்பதற்கு ஒரு ஆதாரம் காஞ்சனமாலா கோவில், அப்புறம் அவருடைய மகள் மீனாட்சி அம்மன் கோவில். இவ்வாறு மதுரை ஆதி காலத்திலிருந்தே, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே தலைநகரமாகவும் சிறப்பு மிகுந்த நகரமாகவும் பண்பாட்டு செழிப்புடைய நகரமாகவும் இன்றைக்கு வரை இருந்து வருகிறது. இன்னும் ஒண்ணு, மதுரை கீழை நாட்டு ஏத்தன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம்னா, இரண்டுக்கும் இடையே சில ஒற்றுமைகள் உண்டு. இரண்டுமே தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப அல்லங்காடி நாளங்காடின்னு இரட்டிலும் அங்க பொருள்கள் இறங்கிக்கிட்டோ லோடிங் அண்ட் அன்லோடிங் அதை நடந்துகிட்டு இருக்கும். இரவிலும் நடக்கும், பகலிலும் நடக்கும். அது எப்பவுமே வணிக மாநகரம். இப்ப ஏதென்ஸ் தூங்கா நகரம்னு அழைக்கிறோம். உலகத்திலேயே 2 நகரத்தை தான் தூங்கா நகரம் என்று அழைப்போம். ஒண்ணு ஏதென்ஸ், இன்னொன்னு மதுரை. 2 நகரத்துக்குமே ஒரு மரம் குலமரபு சின்னமாக, அதனுடைய வழிபாட்டு தகுதியுடைய மரமாக இருக்கும். ஏதென்ஸ்க்கு ஒலிவ மரம், மதுரைக்கு மருத மரம். மருத மரத்தின் பெயரால் மருதை என்று அழைக்கப்பட்டதுதான் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மதுரை என்று அழைக்கப்படலாயிற்று. அதுக்கு முன்னாடி எல்லாம் மருதை என்ற பெயர் வழங்கி வர காண்கிறோம். அதன் பிறகு நாகம், ஏதென்ஸ் நகரத்தையும் ஒரு நாகம் தான் பாதுகாக்கும். அதுக்கு அந்த பாதுகாப்பு கார்டியன் ஸ்பிரிட்னு சொல்றமே, அது நாகம் தான். மதுரைக்கும் ஊரு அடையாளம் காட்டுறதுக்கு திருவிளையாடல் புராணத்துல வரும். அப்ப கோயில் எங்க கட்டுறது, இது எந்த ஊரு அப்படின்லாம் வரும்போது ஒரு பாம்பு தான் வட்டமா படுத்து அதனுடைய வாயில கவ்வி ஒரு பவுண்டரி காட்டும். அப்ப மதுரையையும் காவல் காத்து கொண்டிருந்தது ஒரு நாகம் என்பது நமக்கு தெரிய வரும். ஆக அடுத்தது இன்னொரு முக்கியமானது, ஏதென்ஸ் நகரத்துலதான் கற்றறிந்த பெருமக்கள், கிரேக்க மொழியினுடைய விற்பன்னர்கள், இலக்கிய கர்த்தாக்கள் நிறைய பேர் குடியிருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. அவங்க அங்கதான் நிறைய இலக்கிய சர்ச்சைகள், இலக்கிய ஆய்வுகள் இதெல்லாம் நடந்தது. கிரேக்க மொழிக்கு ஒரு ஏதென்ஸ் என்றால், தமிழ் மொழிக்கு ஒரு மதுரை. ஆக இந்த 3 அடிப்படையிலையும், மரம், நாகம், மொழி, சங்கம் என்ற அடிப்படையிலையும் மதுரையும் ஏதென்ஸும் ஒற்றுமைப்பட்டு இருப்பதனாலையும், இரண்டும் தூங்கா நகரமாக விழிப்போடு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பதாலையும் அது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.
இந்த மாதிரி மியூட் மதுரையின் மாண்பினை மிக அழகாக பட்டியலிட்டு கொண்டு போனீங்கள். உண்மையில் நிறைய விடயங்கள் மதுரையைப் பற்றி திருவிளையாடற் புராணத்தை ஆதாரமாக வைத்தும், பரிபாடல், சங்க இலக்கியங்கள், மதுரை காஞ்சி போன்ற மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களையும் ஆதாரமாக வைத்து நீங்கள் அதன் அடிப்படையில் மதுரை என்பது ஒரு பண்டைய நகரம், கோயில் நகரம், பண்பாட்டு செழிப்புடைய நகரம், வணிக மாநகரம், எப்படி மிக அழகா சொல்லியிருந்தீங்கள். எப்படி கிரேக்கத்துக்கு ஏதென்ஸ் முக்கியமோ அதே போன்று தமிழுக்கு மதுரை எப்படி மிக முக்கியம் என்று ஆதாரமாக கூறியிருந்தீர்கள். அதுபோட்டு வீரம் சமூக மதிப்பாக இருந்தது. கண்ணகி வந்து தனக்கு நீதி கேட்டு வந்து படியேறிய இடமும் மதுரைதான். அதே போன்று மகாத்மா காந்தி எத்தனை இந்த இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்பட்ட மகாத்மா காந்திக்கு ஒரு மாறுதல், ஒரு உடையில் மாறுதல் ஏற்பட்டது அந்த வேட்டி என்றதும் அது மதுரை மாநகரம் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே போன்று எனக்கு மிகவும் பிடிக்கும் அரிமர்த்தன பாண்டியன் காலத்தில் சுமண செல்வி புட்டு வித்ததும், எப்படி இறைவன் வந்து ஒரு பெண்ணை சுமந்தவன், விண் சுமந்தவன், கண் சுமந்தவன், இப்படியெல்லாம் புகழ் பெற்ற அந்த இறைவனே ஒரு சுமணச் செல்விக்காக மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோபால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்னேனி பாடுதுங்கான் அம்மானை என்று சொல்லி மாணிக்க வாசகர் பாடுவார். அந்த மண்ணை சுமந்த, அதனாலே மதுரைக்கு மேலதிக ஒரு சிறப்பு இருக்குது. சிவனின் காலடிப்பட்ட மண் என்று அது பெருமைக்குரிய மண். அதே போன்று நிறைய படிக்கின்ற காலங்களில் அந்த பரிபாடலை படிக்கின்ற பொழுது நீங்க சொன்னீர்கள் அந்த நீர் விளையாட்டு, அந்த நீர் விளையாட்டில் பெண்களின் அழகையும் அதில் கொண்டாடப்பட்ட விழாக்கள் என்று எத்தனையோ விடயங்கள் நீங்க பரிபாடல் சங்க இலக்கியங்களில் சற்று பிற்பட்ட காலத்தில் எழுந்ததாக இருந்தாலும் அதில் ஏராளமான விடயங்கள் அந்த பரிபாடு. நான் மதுரைக்கு செல்லுகின்ற பொழுது கேட்டது வைகை ஆற்றை பார்க்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு அந்த வைகை ஆறு ஒரு கனவாக இருந்தது, அதை போய் பார்த்து விட வேண்டும் என்று. ஆனால் நான் போன காலத்தில் அது வறட்சி காலமாக இருந்தபடியினால் அங்கே தண்ணீர் வற்றியிருந்த. ஆனாலும் நீங்கள் மணல் ஆறு என்று சொல்லியிருந்தீர்கள். மணலை தோண்டுகின்ற பொழுது அந்த ஆறு இருக்கும், அப்படியான ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பும் கூறியிருந்தீர்கள், இந்த ஆறு வந்து கடலோடு சங்கமிக்காத ஆறு என்று சொல்லி இருந்தீர்கள். நிறைய விடயங்கள், அதுமே விழாக்கள், ஒவ்வொரு விழாக்கள், மற்றது பெண் தெய்வம், பெண் ஆதிக்கம் நிறைந்த அந்த இடம், மற்றது ஐயப்பனுடைய தந்தையின் குலதெய்வம் என்று நிறைய நாங்கள் உண்மையில் எத்தனையோ புத்தகங்கள் படித்து சேகரிக்க வேண்டிய விடயங்களை நீங்கள் உங்கள் பேச்சின் மூலம் மதுரையின் மாண்பு என்ற ஒரு நல்ல ஒரு பேச்சினை வழங்கி இருந்தீர்கள். இது ஒரு மதுரை தமிழை பற்றி ஆராய போகின்ற ஒரு மாணவர்களுக்கும், எங்களை போன்ற புலம்பெயர்ந்த மண்ணில் வாழுகின்றவர்களுக்கும் இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு சுற்றுலா தளத்திற்கான தகவல்களை கூட நீங்கள் நிறைய வழங்கி இருந்தீர்கள். அந்த வகையில் தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு முனைவர் திருமதி சி ராஜேஸ்வரி அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களையும் சில வார்த்தைகள் கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ராஜேஸ்வரி. நீங்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், அதுவும் குறிப்பாக மதுரையை எடுத்துக்கொண்டால் உங்களை பேச அழைத்து விட்டால் போதும், மதுரையை பற்றி நிறைய தகவல்களை சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் பேச அழைத்தோம். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்ததற்கு எங்களுடைய நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சிக்கு முனைவர் திருமதி சி ராஜேஸ்வரி அவர்களை அழகாக அறிமுகம் செய்து வைத்த டாக்டர் கிருபா செல்வராஜ் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பாக நன்றியினை கூறிக்கொள்ளுகிறேன். அதே போன்று முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் தோற்றினர் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, அடுத்த கிழமை இன்னும் ஒரு நிகழ்வோடு குரலின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.